அவங்களோட ஃப்ரெண்டுக்கு விரல் கட்டாலைங்க, அவங்களுக்கு தான் கட்டாயிருந்துச்சு. பைக்கில் வந்து செயின் லூப் பண்ணும்போது விரல் செயின் ஸ்ப்ராக்கெட்டில் மாட்டி விரலே 2 துண்டாக போயிடுச்சாமா. தயவு செஞ்சு யார் பைக் ஓட்டினாலுமே எங்கே போனாலுமே பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. பைக் ஓட்டிட்டு போய் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஒரு பிளான் வச்சுருக்கேங்க. இதை ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அந்த பிளானை நான் சொல்கிறேன். அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் எக்ஸிக்யூட் பண்ணலாங்க. நிறைய பேர் நம்ம நாள் நல்லா இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் காலோட இது விஷயத்த சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டே வந்து அவங்களுக்கு ஹெல்மெட் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல டிடிஎஃப் நான் நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். திடீர்னு இன்றைக்கி நம்ம ரைடு கிளம்பும்போது ஒரு கால் வந்துச்சு. எடுத்து பேசினேன், ப்ரோ இந்த மாதிரி விரல் கட் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு செம்ம ஷாக். ஏன்னாங்க கை கால் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்ட்டேன். ஆனால் நான் என்ன நினச்சேன், அந்த பையன் நல்லா ஸ்ட்ராங்காக பேசினது வச்சு சரி அந்த பையனுக்காக இருக்காது போல், அந்த பையனோட ஃப்ரெண்டுக்கு தான் போல அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த தம்பி இருந்துட்டு ப்ரோ கையில் 2000 ரூபாய் தான் ப்ரோ இருக்குது அப்படின்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ போடா நான் பில் பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் என் மனசில் ஒரு சின்ன டவுட். ஏன்னா நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இல்லைங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ப்ராப்ளமே இருக்காது, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்ளம்னு சொல்லி நம்மகிட்ட பணம் கேட்பாங்க. ஸோ வந்து முன்னாடி கொடுத்துட்டு இருந்தேன். என்னைக்கு கண்டுபிடிச்சனோ ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுச்சு. என்னடா இது, நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சரி எதுக்கும் நம்ம தம்பிக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லி வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்னு. வீடியோ கால் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களோட ஃப்ரெண்டுக்கு விரல் கட்டாலைங்க, அவங்களுக்கு தான் கட்டாயிருந்துச்சு. பைக்கில் வந்து செயின் லூப் பண்ணும்போது விரல் செயின் ஸ்ப்ராக்கெட்டில் மாட்டி விரலே 2 துண்டாக போயிடுச்சாமா. தயவு செஞ்சு யார் பைக் ஓட்டினாலுமே எங்கே போனாலுமே பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. பைக் ஓட்டிட்டு போய் எங்கேயாவது ஆக்சிடென்ட் நடந்தால் தான் ப்ராப்ளம்னு இல்லைங்க. இந்த மாதிரி நிப்பாட்டி இருக்கிற பைக்கில் செயின் லூப் பண்ணும்போது ஏதாவது தவறுதலாக நடந்தாலும் விரலே போயிடும். விரலுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதனால தான் என்னன்னாலும் பார்த்துக்கலாம் சொல்லும் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். இதான் மறுபடியும் கால் பண்ணாங்க. அந்த விரலை ஒட்ட வைக்க முடியாதாமாங்க. அந்த விரலை தூக்கி போட்டுருவாங்களாம். தொடையில் இருந்த சதையை தான் எடுத்து வைப்பாங்களாம். எனக்கு அது கேட்டவுடனே ரொம்ப ஸ்ப்ரே பண்ணும்போது தான் அதுக்கு தான் நான் பயந்து பெருசாக நீளமாக ஒரு கம்பி மாதிரி வச்சுருப்பேன், தெரியும்ல. ஸோ டிடிஎஃப் நான் வந்து இந்த வீடியோ போடும்போது நான் ஒரு ஸ்டோரி ஒன்று போடுவேன். டிடிஎஃப் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. எனக்குமே எல்லாத்துக்குமே